தமிழக மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் குறித்து தமிழக நிதி அமைச்சர் இன்று அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த திட்டமானது துவங்க உள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த திட்டம் துவங்கப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. 2021 தேர்தலில் வெற்றி பெற்று திமுக அரசானது தற்போது நடைபெற்று வருகிறது. தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. முதலாக 5 திட்டங்கள், மகளிருக்கு பேருந்துல இலவச பயணச்சீட்டு வழங்குவது உட்பட பல்வேறு திட்டங்கள் அதிரடியாக அறிவிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்ட பல்வேறு வகையான திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காக தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்படாத பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழக மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மாதம் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தற்போது செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் துவங்கி வைப்பார் என்பதையும் நிதி அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இது மட்டுமல்லாது தமிழகத்தில் மகளிருக்கென பல்வேறு வகையான சிறப்பு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற மகளிர் சுய உதவி குழு கடன்கள் ரத்து செய்யப்பட்டன. 5 சவரனுக்கு கீழ் பெற்ற நகை கடனும் ரத்து செய்யப்பட்டது கூட்டுறவு வங்கிகள்ல. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருந்தாலும் சரியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த திட்டத்தில் பயன் கிடைத்தது அப்படிங்கிறத தமிழக அரசு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்லாது தற்போது மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இதற்கென தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. எனவே தமிழக மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய், அதாவது குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே தமிழகத்தில் அரிசி அட்டை வைத்திருக்கக்கூடிய பயனாளிகள் அனைவருக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே அரிசி அட்டை உடைய அனைத்து பயனாளிகளுக்கும் நிச்சயம் இந்த மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டமானது பயன்பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. அது மட்டுமல்லாது மற்ற தகுதிகள் என்ன என்பதையும் விரைவில் அறிவிப்போம் அப்படிங்கிறத நிதி அமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து தமிழக மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த மாதம் 1000 ரூபாய் திட்டமானது செயல்படுத்தப்பட உள்ளது. அது மட்டுமல்லாது மாத மின் கட்டண கணக்கீட்டு முறை, மீண்டும் ரேஷன் கடையில உளுந்தம்பருப்பு வழங்கும் திட்டம், 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்கள் உட்பட மாதம் சிலிண்டருக்கு 100 ரூபாய் உதவித்தொகை மானிய தொகையாக வழங்கப்படுவது உள்ளிட்ட பல திட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தற்போது மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டமானது செயல்படுத்தப்பட்டதற்கு பிறகு இந்த திட்டங்களும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் எவையெல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க, எவையெல்லாம் நிறைவேற்றவில்லை, மிக விரைவில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புக்குரிய திட்டங்கள் என்பதை நாம் பட்டியலிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள்.